பிக் பாஸ் இன்றைய எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று எபிசோடு எப்படி வந்து ஸ்நேகன் அப்பா வந்ததுக்கப்புறம் ஒரு எமோஷ்னலான விஷயமா நேற்று எபிசோடு இருந்ததோ, இன்றைய எபிசோடு அதுக்கு அப்படியே நேர் எதிர் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஜாலியாக என்டர்டெயின்டாக போயிடுச்சு. ஒரு ½ அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டை வந்து நேற்று ஒளிச்சு வச்சாங்க பிந்து. அந்த சாக்லேட்டை தேடி எடுத்து அதை வச்சு சின்ன சின்ன விளையாட்டுகள் போனது. அதை தவிர ஆரவ் மற்றும் சுஜாவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு டீப்பாக ரொம்ப நேரம்லாம் காட்டலை. அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மட்டும் காட்டினாங்க. அப்புறம் வையாபுரி வந்து ஆரவ் மாதிரி ஜூலி மாதிரி ஸ்நேகன் மாதிரி நடிச்சு காட்டி கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து ஜூலி வந்து ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் கேம் இன்னைக்கு வந்து கண்டினியூ ஆனது. அது ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் வந்து கண்டினியூ ஆகிறப்ப ஜூலிக்கு வந்து மீசை வரைஞ்சி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போட்டாங்க. ரிவைண்ட் கொடுத்துட்டு திரும்ப திரும்ப தூக்கி போட்டது. இது போல் வந்து ஒரு ஜாலியான ப்ரோக்ராமாக தான் போனது. இன்னைக்கு ப்ரோக்ராமில் வந்து ஒரே ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா வந்து ஜூலியும் சுஜாக்கும் இடையே நடந்த கான்வர்சேஷன். ஜூலி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து நல்லா மேக்கப் போட கற்றுக்கிட்ட போல ஜூலி அப்படின்ட்டு சுஜா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து நான் பிக் பாஸ் வீட்டில் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன கற்றுக்கிட்டதில் ஒரு 4 விஷயம் சொல்லு அப்படின்ட்டு சுஜா வந்து ஜூலி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜூலி வந்து பொய் சொல்லக்கூடாது, கலாய்க்கிறதுக்கும் பாராட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, எல்லாரையும் நம்பக்கூடாது, ஹானஸ்டாக இருக்கணும், அடுத்தவங்க எடுத்த முடிவு தான் சரின்னு நினைக்கக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டதா சொன்னாங்க. இது வந்து ஜூலிக்கு மட்டுமல்ல நமக்கும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதை ஏற்கனவே நான் வந்து ஜூலியை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அவங்களுக்காக வந்து நிறையா வருத்தப்பட்டிருக்கோம். அவங்க வந்து லைஃப்பில் இதுக்கப்புறம் இன்னும் பாசிட்டிவாக மேலே எந்திரிச்சு வர்றதுக்கான மோட்டிவேஷன்லாம் நிறையா வந்து வீடியோ போட்டிருக்கோம். அப்போ நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, யாருக்குமே லைஃப்பில் கிடைக்காத மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு சிறு வயதிலேயே ஒரு மிகப்பெரிய புகழின் உச்சத்தையும் அவங்க அடைஞ்சிருக்காங்க, மிகப்பெரிய இகழ்ச்சியும் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த பாடம் வந்து இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். இதை வச்சு அவங்க லைஃப்ல மிக பெருசா வந்து வளருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நான் தெரிவிச்சிருந்தேன். அதே மாதிரி அப்போ நம்ம பேசுகிறப்ப நம்ம இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஜூலி கிட்ட நம்ம கற்றுக்கிட்ட மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, அவ்வளவு மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் இருந்த ஒருத்தர் வந்து பொய் சொன்னா எந்த அளவுக்கு இகழ்ச்சியை அடைவார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜூலி லைஃப்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். இதனால வந்து ஒரு பொய்யினால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஜூலி லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்த ஜூலியும் உணர்ந்து விட்டதை வந்து இன்னைக்கு மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் இறுதியாக வந்து அவங்க சொன்னப்போ வந்து நான் முழுதும் வந்து மாறல, கொஞ்சம் மாற்றிருக்கேன், ஏன்னா டைம் ஆகும் இல்லையா, அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க பேசும்போது இன்னொரு வாசகம் வந்து குறிப்பிட்டாங்க. அது வந்து உண்மையா பொய்யான்னு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க வந்து ஒரு ஏரியாக்குள்ளே போனோடனே ஒரு 200-300 பேர் வந்து கூடிட்டாங்க, செலிப்ரிட்டி மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. உண்மையிலே ஜூலி செலிபிரிட்டி தான், அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க. ஓவியா எந்த அளவுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டியோ அதுக்கு ஈக்குவலான செலிபிரிட்டி தான் ஜூலி. இன்னைக்கு ஜூலிங்கிற பேரை உச்சரிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த பேருக்கு வைப்ரேஷன் கொடுத்து அந்த அளவு வலு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் 300-400 பேர் வந்துட்டாங்க. ஒரு 3-4 வீட்டில் கூட்டு போய் டீ கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து அவங்க பேசுனது வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அந்த வார்த்தைகளை வந்து தவிர்த்திருக்கலாம். அப்புறம் பரணி விஷயத்தில் இன்னொன்று சொன்னாங்க. ஏன்னா இது வந்து பரணி வெளியே போனதுக்கப்புறம் பரணி காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த டயத்தில் மிக பரவலாக வந்து பேசப்பட்டது. பரணி வந்து தன்னோட பேட்டியில் என்கிட்ட ஒரு பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது வந்து உண்மைதான், ஆனால் அது யாருன்னு சொல்கிறது வந்து இது நேரம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருந்தாரு. அந்த செய்தியை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இது மட்டும்தான் இன்னைக்கு எபிசோடில் வந்து கொஞ்சம் பேசுகிறக்கான விஷயம். இன்னைக்கு எபிசோடில் வந்து இறுதியாக கொடுத்த டாஸ்க், அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி சுஜா இவங்க 2 பேரையும் ஒரு ரிங்கில் போட்டு பால் எடுத்து தூக்கி போடணும். அந்த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வர டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உடல் ரீதியாகவும் அவங்கள வந்து பலவீனப்படுத்தும் விதமாகத்தான் வந்து டாஸ்க் எல்லாமே அமையுது. அந்த வகையில் வந்து ஆர்த்தி கொஞ்சம் வந்து இந்த கேமில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதில் எல்லாருமே வந்து சுஜா வந்து சொல்ல கேட்காம வந்து செஞ்ச மாதிரி வந்து இறுதியாக பேசினாங்க. ஆனால் பார்க்குறப்ப 2 தரப்புலையும் வந்து பாதிப்பு இருந்ததாக தெரிஞ்சது. ஆர்த்தி சொன்ன விஷயம்தான் எனக்கு சரியாப்பட்டது. ஏன்னா ஆர்த்தியை விட வந்து அவங்க ஹைட்டாக இருக்கிறனால அந்த ரிங் வந்து ஈவனாக இல்லாமல்
இவங்களுக்கு வந்து அது வயிற்றுலையும் அவங்க வந்து கரெக்டான அந்த இடுப்புலையும் வந்து மாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டாக தான் தெரிஞ்சது. அதனால தான் வந்து ஆர்த்திக்கு கொஞ்சம் பலவீனமான மாதிரி இருந்தது. பட் கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து சுஜா வந்து கொஞ்சம் ஹார்டாக நடந்த மாதிரி பேசினாங்க. இப்போ சமீப கால பிக் பாஸ் இதை வந்து பார்க்குறப்ப இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போகும் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா பிரச்சனைகள் வந்து இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏன் வந்ததுன்னா டாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களில் இருந்த ஆட்கள் இருந்தனால தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறையா புறம் பேசுவது இதெல்லாம் இருந்தது. இப்போ கண்டஸ்டண்ட்டுக்குள்ள நல்ல புரிதல் வந்துருச்சு. இது ஒரு கேமுன்னு புரிஞ்சுட்டாங்க. அதனால ஒருத்தர் அனுசரித்து ஒவ்வொருத்தரும் கேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக தங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனால் அந்த வீடே கலகலப்பாக இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் இருந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மிகப்பெரிய உச்சத்தில் வந்து உருவாகாது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு புரிதலோட தான் எல்லாருமே இருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு எபிசோடில் வந்து வேற எதுவும் இல்லை. மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.